வணக்கம். வெல்கம் டு NSWE அகாடமி. TNPSC குரூப் 2 ரிசல்ட்டு அப்டேட்டு. ஸோ நம்ம NSWE தரப்பிலிருந்து TNPSC குரூப் 1 தேர்வுக்கான வருகிற அக்டோபர் 30 TNPSC குரூப் 1 தேர்வு வருகிறது. அதற்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத ஆகஸ்ட் 1 ஆரம்பிக்க இருக்கிறோம். ஜஸ்ட் ₹90 ஒன்லி. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், கிளியர் பண்ணிடலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நிறைய பேர் இந்த லிங்க்கு அனுப்புகிறாங்க. ப்ரோ இந்த லிங்க் வந்திருக்கு ப்ரோ குரூப்பில், ஆனால் வந்தால் இப்படி தான் 2014, 15, 2015, 16 தான் வருது. 2022 வந்துருமா, அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜூலை 26 இன்றைக்கி தான் ப்ரோ, இன்றைக்கி தான் வருங்கிற மாதிரி நிறைய குரூப்லலாம் சொல்லிட்டுருக்காங்க. இது உண்மையாக, இது என்ன தான் விஷயம், ஏன் இன்னும் ரிசல்ட் வரல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் 2 பேர்னால் பரவாயில்ல, கமெண்ட்லேயும் 100கணக்கான பேர், மெசேஜ்லேயும் 100கணக்கான பேர். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த குரூப் 2 ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு ஜூன் மாதத்தில் வர வேண்டியது இருக்குது. பட் ஆனால் நமக்கு ஜூலை மாத இறுதியில் தள்ளி வச்சுருக்காங்க. அதுக்கான நியூஸ் அப்டேட் அப்படிங்கிறது நம்ம கை கிடச்சிச்சு. பட் இப்போ குரூப் 4 தேர்வுங்கிற ஒரே காரணத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு குரூப் 4 தேர்வுங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் தள்ளி வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே தள்ளி வைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே ஒரு 4 நாள் தானே இருக்குது, வந்துடும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் இன்றைக்கி வந்துடும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சார். ஏன்னா நிறைய சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறேன் இன்றைக்கி வந்துடும் ஜூலை 26 ஏன்னா நீங்கள் குரூப் 1 வரும்னு சொன்னீங்க, வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி 26 வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த ரிசல்ட் வச்சு அவங்க ஒன்றும் பண்ண போகிறது கிடையாதுங்க. அது நமக்கு கொடுக்க வேண்டியது தான். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி உங்களுக்கு ரிசல்ட் என்னங்கிறது முன்னே தெரிஞ்சிருக்கும். தேர்வு வரையிலே தெரிஞ்சிருக்கும், தேர்வு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்களோட கீ எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, செக் பண்ணியிருப்பீங்க. ஓரளவுக்கு ரைட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா படித்தவங்க ரைட் ஓகே என்ன தான் நடக்குது, நம்ம அந்த லிஸ்ட்டில் வந்துடுவோமா, ரேங்க்கில் வந்துடுவோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2023 பேஸ்மெண்ட்டை போட்டு படிங்க. இப்போவே ஆரம்பித்தா கூட 100% உங்களால் 2023 வெற்றி பெற முடியும். சரிங்களா? இல்லை பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ரிசல்ட்டு அது பாட்டுக்கு நார்மலாக வரும். அதே மாதிரி நிறைய ப்ரைவேட் லிங்க்லாம் இருக்குது. அந்த ப்ரைவேட் லிங்க்லாம் தயவு செஞ்சு எனக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படி பண்ணாதீங்க. அது பண்ணால் டைம் தான் வேஸ்ட்டு. அதுக்குள்ளே உள்ள ஜஸ்ட் ஆட் தான் ஓடுதுங்க. அதே மாதிரி இது அப்டேட் பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட்டுங்கிற காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலத்தில் தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ரிசல்ட்டுங்கிற காலத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு TNPSC ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி இது நீங்கள் இந்த லிங்க் அனுப்புகிறீங்க பார்த்தீங்களா, அந்த லிங்க் கிளிக் பண்ணால் இதுதான் வருது, வேறு ஒன்றுமே வரல, இதுதான் வருது. ஆனால் இந்த காலத்தில் தான் உங்களுக்கு என்ன ஆகுங்க, குரூப் 2 இங்கே பார்த்தீங்களா, போஸ்ட் இன்டூடென்ட் கம்பைன் சிவில் சர்வீஸ் குரூப் 2 சர்வீஸ் என்ட்ரி போஸ்ட்டு. இப்போ நமக்கு 2 மெர்ஜ் பண்ணிட்டாங்க, என்ட்ரி போஸ்ட், நான் என்ட்ரி போஸ்ட். ஸோ என்ட்ரி போஸ்ட், நான் என்ட்ரி போஸ்ட்டு 2022 அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நம்பர் போடுற இது என்னென்னா மார்க்ஸ் அப்டெண்ட் கேண்டிடேட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இது ஓல்டு இதுங்க. சரிங்களா? ஓல்டு மெத்தடு. இப்போல்லாம் நமக்கு தான் வேறு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்கல்ல, அதெல்லாம் வந்துடும். சரிங்களா? ரிசல்ட்டெல்லாம் இன்றைக்கி வருங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வந்தால் சந்தோஷம்தான். சரிங்களா? இன்னொரு 4 நாள் இருக்குது. எப்படி இருந்தாலும் வந்துடும். சரிங்களா? எப்படி இருந்தாலும் ரிசல்ட் வந்துடும். ஸோ ஆல் தி பெஸ்ட்டு. எதுக்கும் எப்படி தேவை கிடையாது. ரிசல்ட் நல்லா வந்தால் ரைட் ஓகே, மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர், இல்லையா குரூப் 1க்கு ப்ரிப்பேர். நம்ம பேட்ச் இருக்குது, பேட்ச் தாராளமாக ஜாயின் பண்ணி படிங்க. இல்லை நான் குரூப் 2 படிக்கிறேன் அப்படின்னா இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக 2023 இப்போலேருந்தே, அதாவது ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் படிக்க முடியுது அப்படின்னா இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட் அடிக்கலாம். சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட்டு. ஸோ ரிசல்ட் வரல, யாரும் பேனிக் ஆக வேணாம். சரிங்களா? எனக்கு ரிசல்ட் வர ரிஜிஸ்டர் பார்த்து சொல்லுங்கள். ஸோ அந்த இடத்துல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க பாருங்கள், 2014, 15, 16. சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.